ஏன் லேப்டாப் வச்சுதான் இது பண்றீங்க? தெரியாது சொன்னீங்க. அங்கேயே வச்சீங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க முன்னிலாம் வச்சு? அங்க அது அந்த டப்பா மேல வச்சீங்கன்னா கூட நல்லா தெரியும். அப்படியே அந்த டப்பா மேல வைங்க, பிளாஸ்டிக் டப்பா மேல. கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் செட்டா இங்க இருக்குது கற்பூர தீபம். கற்பூரம் போடணும். கற்பூரம் அங்க இருக்கு. ஓகே ஓகே. அந்த இது பண்ணிருக்கீங்க. இப்ப பஞ்சராஜ் நல்லா இருக்கு. அர்ச்சனை பண்ற விரும்புகிறீங்களா?
நீதியாக கொடுத்தவங்க பேர வைங்க, எல்லாத்தையும் பேர வாங்க, டக்குனு பேர வாங்க, நீதியாக கொடுத்தா வந்து பேர சொல்லுங்க, டக்குனு சொல்லுங்கம்மா, எல்லாரும் பேர சொல்லுங்க, சாமி சரணம், பேர சொல்லுங்க எல்லாரும். பேர சொல்லுங்க. பேர மட்டும் சொல்லுமா. కన్నతి మహర్షి గోత్రం కన్నతి మహర్షి కుమారాణి మహానక్షత్ర మహాలక్ష్మి మహానక్షత్ర మహాలక్ష్మి సంజీవ స్వామి నక్షత్రం எல்லாம் சொல்லியாச்சப்பா, வாங்கி சொல்லலாம், பேச சொல்லியாங்க. சாமி ஐயப்பன் படி விளக்கு 2 0 50 நீங்க எத்தனை விளக்கு வச்சீங்களோ வைங்க, எங்கேயுமே வந்து பணியில கை வைக்க விட மாட்டாங்க. நாம வந்து அடியார்கள் நலன் கருதி, ஏன்னா இந்த நாட்டுல ஐயப்பனை பத்தி நிறைய பேருக்கு தெரியல, விவரம் தெரியல, அதனால எல்லாமே விட்டு வச்சுக்கிறோம். நீங்க வந்து வேற ஊர்ல போனீங்கன்னா நீங்க தொலைய முடியாது, ஐயப்பன் படிக்கலாம். உண்மை இதுதான். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாது. அதனால வந்து இந்த படி விளக்கு நீங்க ஏத்தி நீங்களே உங்க கையா வைக்கலாம், வைக்கிறோம் வைங்க. அது மட்டும் அல்லாது தினத்துல பாத்தீங்கன்னா சாமி தரணம். இன்னைக்கு இருமுடி கட்டு விழா நடந்தது, எல்லாரும் வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா வந்தது மிக்க நன்றி. என்ன அப்படின்னா, ஐயப்பன் இந்த வருஷம் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட சுவாமிமார்கள் கூட ஆலயத்துடைய தலைவி மாலை போட்டாங்க, தலை தள்ளி தள்ளி போனாங்க, ஐயப்பன் எழுந்து உட்கார வச்சாரு. அதான் உண்மை. போன வருஷம் பரமசிவாஜி வந்து ஓட்டாரு, தலைவி போனாங்க, தலைவி உட்காண்டாங்க. இது வந்து ஐயப்பனுடைய அற்புதம். நம்ம மக்கள் தேடி பார்த்துட்டு இருக்கீங்க, நம்மள இவங்க சரியா? நாம கூப்பிடுறது இல்லம்மா, கீழே எவ்வளவு நேரம் உட்காந்துருச்சு. அது ஐயப்பன் திடீர்னு சொன்னா அதை புத்திரம் கிடைச்சா கிடைக்க முடியும். நீங்க நினைச்ச மாதிரி ஐயப்பன்ட்ட போன மாலை போட்டு கையை தட்டா அவங்க வருவாங்க தெரியாது. எவ்வளவு விஷயம் அவனை பத்தி தெரியாது. ஆனா நம்பினவருக்கு நம்பிக்கை வைப்பான், நம்பாதே நெருக்கை கொடுப்பான். அது என்ன சொல்றீங்க? நெய் கதை சொல்றேன்னு சொல்றேன் தெரியுமா? ஐயா சாமி தானே கொஞ்சம் இருக்காது. நெய் கதை என்ன அப்படின்னா, சாமி ஜாதி மத பேதமற்றவன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஐயப்பன் மாலை வந்து போட்டு சபரிமலைக்கு போயிருக்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜாதிகள் நிறைய சொல்லுவாங்க, நம்ம இலங்கையில பேசுறது இல்லை. அப்போ வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தவர் வந்து பெரிய அண்டா கொண்டா, அப்பெல்லாம் எப்படின்னா பெரிய பாதையில வந்து அண்டா கொண்டாலாம் தூக்கிட்டு போகணும். இப்பெல்லாம் வந்து சொகுசா போயிட்டு வராங்க. கன்னிசாமி முதல்வர் வந்து சட்டி சட்டியா தூக்கிட்டு போகணும் மலைக்கு. கேளுங்க, ஆந்திராக்காரங்க எப்படி தூக்கிட்டு போவாங்கன்னு. ஓடுவாங்க அப்படியே ஜெர்மனி பாதம் அங்கேயும் பாரதம்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ல வந்து பாரதம் அப்படின்னு சொல்றாங்க, பாதம்னு சொல்லுவாங்க. பாரதம். அப்ப அந்த மலைக்கு பெரிய பாதையில போகும்போது சட்டி கொண்டு போய் அங்க வச்சு சமைச்சு போறாங்க.
அப்ப ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு 10 பேரு, மத்தவங்க வந்து ஒரு 40 பேரு. அவங்களுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன சட்டி வச்சிருந்தாங்க. இவங்க மட்டும் பெரிய சட்டி வச்சிருந்தாங்க. அப்ப குருசாமி சொன்னாரு, "சுவாமி, இந்த சட்டியிலேயே எல்லாருடைய நெய்யும் இது பண்ணிட்டு ஒரேடியா குடுத்துருவானே." அதுல ஒருத்தர் முறைச்சுட்டாரு. அவன் சட்டியில நான் ஏன் நெய்ய ஊத்துறதா? அங்கேயும் ஒரு கௌரவம். அவருக்கு தெரியல எங்க போயிருக்கோம்னு தெரியாம. கோயில்ல வந்து கௌரவம் படக்கூடாது. நான் பெரியவன், நீ பெரியவன்னு நினைக்கக்கூடாது. அப்ப அவர் செஞ்ச உடனே குருசாமி என்ன செய்வாரு? "போடா ராசா, போடா போ. நீ கருமாத்தவங்களும் சுமந்தானே ஆகணும்." உடனே என்ன செஞ்சாரு? "சரி போ, உங்க விருப்பத்துக்கு நீங்களா எல்லாம் 2 விட்டு ஓரமா உட்காண்டாரு." அவன் என்ன செஞ்சான்? 5, 6 பேரு சின்ன சின்ன தட்டியில உடைச்சுட்டான். இவங்க மட்டும் பெரிய அண்டால கொண்டு போயிட்டாங்களா? அங்க போய் நெய் அபிஷேகம். அங்க மாரிலாம் நெய் எடுத்து இப்படி பார்க்கவே முடியாது நீங்க அங்க சபரிமலையில. உங்க சட்டிய வாங்கலாம், உங்க சட்டிய நெய் ஊத்துறாங்களா? இல்ல எத ஊத்துறாங்கன்னு தெரியாது. நெய் அபிஷேகம் பண்ணும்போது பார்க்கவே முடியாது. கீழ வரும்போது பார்த்துட்டு போலாம். இதெல்லாம் ஒரு இமைக்கு அப்ப அந்த நெய்ய வந்து சட்டி வாங்கிட்டு போனாங்க. அந்த 5 பேத்துக்கு சட்டி காணோம். சட்டி வரவே இல்ல. பெரிய பானை மட்டும் தான் நெய் வந்துச்சு. அந்த காலத்துல வந்து இப்பலாம் வந்து சபரிமலையில தாந்திரியும், மேல் சாந்தி எல்லாமே வந்து நெய் விக்கிறாங்க. அபிஷேகம் பண்ண நெய்ன்னு சொல்லிட்டு. இந்த நெய்ய வந்து அந்த நெய்யோட கலந்து அவங்க வந்து பாக்கெட் போட்டு விக்கிறாங்க. ஒரு டின்னு ரூ. 100 நெய் அபிஷேக நெய்ன்னு சொல்லி. முன்ன காலத்துல வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இந்த மாரி வியாபாரமே கிடையாது. ஒண்ணே ஒரு வியாபாரம் கிடையாது. அப்ப வந்து இருக்கும்பொழுது நெய் இல்லையே. ஊருக்கு போறப்ப என்ன சொல்லுவீங்க? நெய் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் என்ன நெய் குடுக்கணுமே. அப்ப எந்த நெய் குடுக்கணும்? ஆ. அப்ப இதுலருந்து என்ன தெரியுது? அதான் உண்மை. அதனால தான் ஐயப்பனோட இதுல நெய்யில எல்லாம் ஒண்ணாக்குறது. ஜாதி, மதம் அங்கெல்லாம் கிடையவே கிடையாது. நான் பெரியவன், நீ பெரியவன் கிடையவே கிடையாது. நம்மளா சொல்லிட்டு இருக்க பெரியவன். அவன் தான் பெரியவன். இப்ப நாம கருவி. வழிய போல வழிய அவன் மட்டும் தான் பெரியவனே தவிர, நம்ம பெரியவனே கிடையாது. அவன் நினைச்சா எதாவது செய்வான். இப்ப நினைச்சா இப்படியே பூக மாட்ட போட்டு உள்ள அமுக்கிருவான் நம்மள. நினைச்சானா? அதான் நடக்கும் அவனுக்கு. அந்த மாரி வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து உணரணும். இறைவன்ட்ட வந்தா அந்த தேவாரம் படிக்கும்போது சண்டை அடிக்கிறது, மத்தவங்க சண்டை அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே என்ன நமக்கு பிராப்தமோ அதான் கிடைக்கும். ஓடி ஓடி உழைச்சாலும் நமக்கு ஒட்டுறது மட்டும் தான் ஒட்டுமே தவிர, நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும் நிச்சயம். இதோ இப்ப பொட்டு விழுந்துருச்சு பாருங்க எனக்கு வட்டில பொட்டு. இதான் மிச்சம் கடைசியா. அதான் உண்மையின் தத்துவம். இதெல்லாம் உணரணும். நம்ம சுவாமிட்ட வந்துட்டோம்னு சொல்லி போட்டிகள் பொறாமை இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமா இருங்க. சண்டை அடிக்காதீங்க. உங்களுக்கு எதுக்காக இப்ப பூஜை வைக்கிறோம்? ரூ. 20 குடுக்குறேன் 4 கோயிலுக்கு உதவி வருது. வாடகை இதெல்லாம் அவங்கவங்க செய்றது அவங்கவங்களுக்கு. முதல்ல அத உணருங்க. இங்க வந்து போட்டிகள், பொறாமை இருக்கக்கூடாது முதல்ல. கடவுள்ட்ட வந்தா எல்லாரும் இது. சுவாமி ரூ. 5 காசு குடுத்தா அது இறைவன்ட்ட போய் சேரும் அது. எந்த காசு நம்ம காசு எங்க போய் சேருமோ, அங்க போகணும். அதே மாரியே நம்ம குடுக்குற பணங்கள் வந்து நல்ல செலவுக்கு போனா நல்ல செலவுக்கு தான் போணும். நேர செலவுக்கு போனா நேர செலவுக்கு தான் போகும். அதுல ஒரு இது இருக்குது. இப்ப 7 சனிலாம் நடக்கும் பொழுது, புண்ணிய பலன் ஒண்ணு இருக்குது. நிறைய பேத்துக்கு தாந்திரிக பரிகாரம் தெரியாது. அஷ்டம சனி, 7 சனி, கண்ட சனி நடக்கும் பொழுது, சுப காரியம்னு நீங்க செய்யணும். ஏன்னா, விரய செலவை சுப செலவா மாத்துறது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, யார்ட்டயா கடன் வாங்கி வைக்கணும். காசு இருந்தா கூட கடன் வாங்கணும். நம்ம கடன்காரன் பேர் இருக்கோம் இல்லையா? பேங்க்லயாவது கடன் வாங்கி வைக்கணும். அப்ப நம்முடைய கர்மா குறையுது. அப்ப அந்த கடன் வாங்கி ஒரு வீட்ட வாங்கணும். இல்ல ஒரு திருமணம் செய்யணும். இல்ல 4 பேருக்கு நல்லது செய்யணும். இல்ல ஒரு ஆலய செலவுக்கு காசு குடுக்கணும். அப்ப என்ன செய்வோம்னா, நமக்கு நல்லது நடக்கும். நீங்க காச பெட்டியில போட்டு போட்டு வச்சா போம்போது வருமா காசு? ஏன் வருமா? நீங்க செலவு கிணத்துக்குள்ள தண்ணி இறக்க 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 தான் கிணறு ஊறுமே தவிர, கிணறு இல்லன்னா அப்படியே நாட்டம் புடிச்சு போயிடும். அதனால இதெல்லாம் இருக்குது நம்ம ஆலயத்துல. இப்ப மாலை போட்ட தாய்மார்கள்லாம் சனிக்கிழமை மாலை பூஜை படி பூஜை முடிச்ச பிறகுதான் மாலை கழட்டப்படும். அதுவரை நீங்க வந்து விரதமா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் நீங்க எத வேணாலும் செஞ்சுக்கலாம். எனக்கு தேவையில்ல. சாமி சரணம். ஆ. யார் வைக்கிறவங்க வைங்க, இல்ல நீங்களே எடுத்துக்கோங்க. யார் வைக்கிறீங்களாம்மா? விளக்கு தீபம் வைக்கிறீங்களா? வைங்க வைங்க வைங்க. ஏய் சொல்லுங்க வைங்க சொல்லுங்க. மேல மேல வைங்க. கிட்ட வா. இந்த சைடுல வைங்க. ஆமா இங்க கொடுங்க. பாத்து பாத்து கண்ணு. ஏன் இது லைட்டா குடுத்தா போதும். நீ அழுத்தி பிடிக்கணும். இங்க பாரு. உங்களுக்கு பிடிக்கிறது பாரு. ஒழுங்கு. பாத்தீங்களா? இதான் டெக்னிக். விளக்கு இப்படி குத்தினா உங்களுக்கு திரும்ப முடியாது. தீபத்தை பிடிச்ச பிறகு முறைகள் இருக்குது. அம்மா பிள்ளைகளை புதுவருக்கா வரக்கூடாது. இங்க கொஞ்சம் புதுவருக்கா வரக்கூடாது.
அவ்வளவுதான். அக்கா, ஆமாக்கா வாங்க அப்புறம் டைம் ஆகுது அப்புறம் உட்காந்து போறேன் எப்படி அங்கே போய் தான் பாரு டைம் கார்டு பவானி சாமி ஐயா உஷ்ணி புத்தகத்தை வச்சிருவேன் எதுவுமே இல்லையா வாங்க 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 சுவாமியே நீங்க வந்து நீங்க வந்து கர்த்தவனே, பிதாவிதா தெய்வமே சிக்கனே மைந்தனே அன்பனே மாணவனே அன்பனே பாலனே தெய்வமே சிவனே தம்பி வெளியே விடுங்க வெளியே விடுங்க கோச்சு கூடாது கொஞ்சம் படிப்பு வெளியே விடணும் சாமி புள்ள புது ஷூ ஆயிக்க மூத்த முடிஞ்ச பிறகு நீங்க ஆடைய விளையாட ஒண்ணு பிரச்சனை மூத்த நடக்கும்போது தீபம் காட்டும் போது இதான் வச்சுக்கிறாங்க காசு பஞ்சாயத்து வந்துச்சு அப்போ கூழ் கூழ் வேணும் இன்னும் ரெண்டு பாருங்க பாருங்க கண்டிப்பா
இந்த இது என்ன இருக்கும்? மில்லட் எடுத்துவீங்க நான் அடிப்பேன். மில்லட் எடுத்துவீங்க நான் அடிப்பேன். கையில வைங்க. மூணு ஏற்றி உங்களை முயற்சி பண்ணிடலாம். டக்குனு கற்பூரம் தானே இதாயிடுச்சு. சாமி அம்மா செல்லம் பிள்ளைங்க உங்களுக்கு பிடிக்குமா செல்லம் கோச்சியாதீங்கம்மா. முருகர் விட்டீங்கன்னா எனக்கு இடைஞ்சலா இருக்கும். அறிவாம் ஏவம் வேதாம் ஆயிரவான் பவதி ஆயிரவான் பவதி ஆயிரம் பவதி லோகாம் ஆயிரம் நட்சத்திரம் சாபோக நட்சத்திரபாமகாம் ஆயிரம் ஏவம் வேதாம் ஆயிரம் பவதி அஜாதி நிகழ பிரசிங்கதான் வேதாய வைத்துனாய மகாராஜாய நமः வேத வேதோத்திரமந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக கலியுக வரத பூர்ண புத்திராதவித ஹரிகபுத்திர சுவாமினே விஸ்வாவசுவர்ஷ தட்சிணாயன காலை மார்கிதவாசே குருவாரே ததயா நட்சத்திர சுக்லபட்ச பஞ்சமி திதிகாலே விதேச இருமுடி தீப நட்சத்திர தீப அலங்கார தீப பணிபூஜ ஆனார் வஸ்தோதராமலை ராஜபுத்தோதரம் மங்கள புஷ்பமர்ப்பியாமி. அப்படியே போட்டு சார், அப்படியே போட்டு அப்படியே போட்டு டக்குனு இங்க வந்து ஒரு வாரம் எல்லாம் அம்மா மழை எல்லாம் டக்குனு போட்டு டக்குனு போட்டு ஒதுங்க. இது வேணாம் வேணாம் வேணும் வைசாமி நீ இந்த தட்ட வைசாமி இந்த கற்பூர தட்டு எடுக்காமீங்க. வாங்க நீங்க வாங்க. என் பக்கம் வாங்க, என் பக்கம் வாங்க. சாமி இதெல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டேன். சாமி எல்லாரும் இருக்கும் கை தட்டுங்க பஜனைக்கு. ஐயப்பனுடைய பணி பூஜை எல்லாரும் கை தட்டுங்கன்னா ஐயப்பன் ஆராதமா வருவாரு.
சுவாமியே ரகுசரே பாண்டவனே சொரூபனே பிரியனே மகனே ஆளுபனே ராஸ்தாவே தோழனே ஈசனே மைந்தனே கோடே மகனே சிசுவே கேட்டு பாருங்க படியில படியில இருக்கு பாருங்க தட்டு படி மேல இருக்கு பாருங்க ஐயா. ஒரே அவுட்டு கொடுங்க சாமியே எப்போ
சுடு சுடு கொஞ்சம் கொஞ்சம் சுட முடியும் ரொம்ப போடாதீங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி போடணும் பிள்ளைங்க கை தொட்டுச்சா இதாகும் இதை வச்சு ஓ ஒரு இதாக பண்ணணும் ஓகே ஓகே அப்படியே
அரைக்கணம் மேகண்டால் போகட்டும் தோமப்பம் வந்துருக்கு ஒரு போட்டோ பிடிச்சிருவோம். சரியா? எல்லா சாமியும் வந்து நில்லுங்க அப்படி வரிசையா. அந்த பக்கமும் இந்த பக்கம் நில்லுங்க. கிளியரா போட்டோ பிடிக்குமா? நல்லா கிளியரா போட்டோ பிடிங்க. 2 பக்கம் நில்லுங்க. ரெண்டு பக்கம் நில்லுங்க. சின்ன சாமியெல்லாம் முன்னாடி நில்லுங்க. அங்கிட்ட கொஞ்சம் நகர்த்து. நீங்க பெரியசாமி தான். இவரே எப்படி போட்டோ எடுக்க முடியும்? சாமி கேட்கல. சாமி அந்த பக்கம் இருங்க, 4 பேரு. போங்க, அந்த பக்கம் 4 பேர் இருக்கோம். எல்லாரும் ஒரே பக்கம் இருங்க, 4 பேர் இருங்க. இப்படி வரிசையா நில்லுங்க. சாமி. வாங்க, இப்படி இருங்க. இப்படி இருங்க. இந்த பக்கம் வாங்க, இங்க வாங்க. இப்படி வாங்க, இங்க. பரவாயில்லைங்க. இப்படி என் பையனுக்கு சொல்லுங்க. வேகமா இருக்கு. சரி. என்ன என்னைய மறைக்காம? ஐயா, ஒரு நிமிஷம். குடி. வா, இருங்க, இருங்க. வரடாதீங்க. தெரியல சஞ்சி, நீ கொஞ்சம் இல்ல, கிளியரா கிளியரா பிடிச்சு கொடுங்கம்மா. வா, கைகால் பிடிச்சலாம். ஐயா, கொடுக்க போறீங்க. சோரமான சின்ன குழந்தை, எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கு. கிளியரா இருக்காமா? யாராவது கிளியரா சொல்லுங்க. அப்புறம் போட்டோ நல்லா இருக்கணும். ஐயா, வாடகை எடுத்துக்கீங்களா? வாடகை எடுத்தா எங்க வச்சிருக்க பாருங்க. ஆமா. நான் சரி கொடுக்குறோம். சும்மா நைவேத்தியம் பண்ணிடுறோம். வாங்க, வாங்க. புது பசா வாங்க. வீட்டுக்கார் சாமி வந்து வாங்க, 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 வாங்க. வாங்கம்மா, வாங்க, வாங்கம்மா. சொல்லுங்க. வாங்க சாமி. பிறகு பேசலாம். நேரம் வச்சுக்கிறீங்க. அப்ப எனக்கு பாத்திட்டு வரேன். வாங்க, வாங்க, எல்லாரும் வாங்க. சாப்பிடாம இரு. இருக்கட்டும்.
ஆமா. பூஜை பூஜைங்க, சாமி சரணம் வாங்கோ. திறந்து விடுங்க, திறந்து விடுங்க, கொண்டு போட்டோம். ஐயா, எல்லாம் திறந்து விடுங்க, எல்லாம் திறந்து விடுங்க. குழந்தைங்க இருக்கிறாங்க. அம்மா, ஐயப்பனோட பழிக்கு வாங்கணும், நெய் வாங்கணும், நெய் வாங்கிருங்க, நெய் வாங்கிருங்க, கிளீனா நெய் வாங்கிட்டு போங்க. போய் சாப்பிடுங்க, உடம்பு கால செய்யுங்க. என்ன தெரியும் உனக்கு முடியாது செய்யக்கூடாது, இதெல்லாம் பூஜையில வந்து குழப்ப கூடாது. இவ்வளவு தூரம் செஞ்சு ஒரு அவசரப்பட என்ன தீவா என்ன பிரசாதம் கொடுத்துருக்கிற, நீ அவரை பணிய போட்டா எப்படி அவங்களுக்கு அடியாரு கிடைக்கும்? சொல்லு பாப்போம். கேட்கணும், இதுக்குதான் ஒரு இதா கேட்கணும். நீயா அன்னைக்கு சொன்னேன், ஓ இதாச்சுன்னு நான் ஒருவனே படிக்கிற நேரம் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தீமா அணைச்சி கொண்டு போகணும் அவரை. எல்லாம் பிரசாதம் இதாச்சா எல்லாரும் இதுக்கு எடுத்துட்டு அவ்வளவுதானே. சாயந்தர பானகத்தை எடுத்து கொடுங்க ஐயா. பாப்பா உட்காரு. தீர்த்தம் கொடுத்த பிறகு உட்காந்து ஆறுதெல்லாம் ஒரு தெய்வமா அணைச்சி கொண்டு போய் இப்ப பிரசாதம் கொடுங்க எல்லாத்துக்கும். தேசியா வாங்க அம்மா, சாமி சொன்னோம் வாங்க, பிரசாதம் வாங்கிங்க, படிப்பூஜை பிரசாதம் வாங்கிங்க, வாங்க நாராயணக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கி இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. வாங்கம்மா நினைக்கிறேன் அமிர்தம் அமிர்தம் பாடம் பாடம் சூப்பர். அப்பா வாங்க பிரசாதம் வாங்கி ஐயன் போய் பிரசாதம் வாங்கி பிரசாதம் வாங்கி சரி எல்லாத்துக்கும்
அப்படியா இதை கொடுத்துருமா கொடுத்துருங்க பழங்கள் நிறைய இருக்குது வந்து வாங்கிட்டு போகும் மரியாதை நிறைய காத்துக்குது வாங்கிட்டு போகும் இல்ல இதாகும் அறிவாசம் படிக்கணும் அப்பா ஏய் வெளியே அங்க வச்சு கொடு அறிவாசம் படிக்கிறது உள்ள போய் பால்வாடி பள்ளிக்கூடத்துல சேர்த்து யார்கிட்ட எல்லாருக்கும் காட்டணும் ஐயப்பன் சைட்ல இருந்தா காட்டினது நேரா காட்டுவோம் வந்துட்டீங்களா வாங்கிட்டு போங்கம்மா பிரசாத சரி இப்ப ஹரிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் ஹரிஹரீஸ்வரம் சுவாமி பாதுகம் ஹரிவர்தனம் சுவாமி நித்யனர்த்தனம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாச்சயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமைதனம் பாவி சக்த பானசம் மன்னலோலம் சுவாமி சித்தநாயகம் கல்ரவாசிவம் சுவாமி பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாசையே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா பிரணய சத்யகா சுவாமி பிராணநாயகம் சுவாமி சூப்பராணிதம் பிரணவ மந்திரம் சுவாமி கீர்த்தன பிரியம் சுவாமி தேவமாசையே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சுந்தரணம் பரகுதாயுதம் சுவாமி தேவவர்ணிதம் குருபுகாகரம் சுவாமி கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாசையே தேவதாசிதம் சுவாமி தேவதாத்மகம் பிரணய பிரபுவம் சுவாமி திவ்ய தேசிகம் திரிதபூஜிதம் சுவாமி சிந்தித பிரதம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாச்சயே சரணமையப்பா ஐயப்பா சுவாமி சரணமையப்பா பவயபாவகம் சுவாமி பாவுகாவகம் புவனமோகனம் சுவாமி பூதிபூஷணம் தவளவாகனம் சுவாமி திவ்யவாரணம் சுவாமி தேவமாசையே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா அடுத்தது என்ன
சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா இதம் சுவாமி சுந்தரானனம் கலப கோமலம் சுவாமி காத்திரமோகனம் கலபகே சுவாமி வாஜிவாக பிரியராத்மஜம் சுவாமி தேவமாச்சயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா நிஜப்ரியம் சுவாமி ஸ்ரீதன பிரியம் சுவாமி சிந்திஜ பிரதம் விபூஷணம் சுவாமி சாதி ஜீவனம் சுருதி மனோகரம் சுவாமி கீதலாலசம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாச்சயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு யார பக்கம் சாப்பிடுங்க இந்தமா கெஞ்ச வேண்டியதா இருக்கு இல்ல சரங்கிட்ட இல்ல சரங்கிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்குது கொடுக்குறோம் வாங்க வாங்கடா எத்தனை பக்கம் இதெல்லாம் பத்தல புல்லு போறதுல வா வா சந்தோஷமா சரி ஐயா சரி ஐயா முதல்ல சாப்பிட்டு அடுத்து எல்லாம் கிளீன் பண்ணலாம் அதை நிப்பாட்டுவோம் ஐயப்பன் கொண்டு போய் அங்க வைக்கணும் அதுக்கப்புறம் இதை clean. சரி சாப்பிடும்போது எனக்கு சாப்பாடு இல்லை இந்த விளக்கெல்லாம் எடுத்து போடுங்க முதல்ல எல்லாம் என்ன ஆகிட்டு கிளீனிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஐயப்பனை